வாட்ஸ்அப் எண் கொடுத்து மக்களை ஏமாற்ற வேண்டாம். லஞ்சத்தை ஒழிப்பதாக வாட்ஸ்அப் எண் கொடுத்து மக்களை ஏமாற்ற வேண்டாம். நீங்கள் யாரை ஏமாற்ற இந்த வேலை செய்கிறீர்கள் என்பது தெரியவில்லை. லஞ்ச ஒழிப்பு எஸ்பி ராஜாராம் மீதான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கிலே உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி அவர்கள் இந்த கருத்தை காட்டமாக தெரிவித்திருக்கிறார்கள். இப்போது நேற்றைய பரபரப்புல காவேரி விவகாரத்திற்கு அனைத்து கட்சி கூட்டம் நடத்தினால் பயனில்லை என்று தாவேகாவுடைய அமைச்சர் நிர்மல்குமார் கருத்து தெரிவிக்கிறார். அப்படியானால் தொகுதி மறைவரை விவாதத்திற்கு எம்பிக்களே இல்லாத நீங்கள் அனைத்து கட்சி எம்பிக்களுடைய கூட்டத்தை கூட்டி நேற்று தோல்வி அடைந்திருக்கிறது. ஆகவே இன்றைக்கு பரபரப்பான இந்த சூழ்நிலையில ஒரு அறிவிப்பு நேற்றைய தினம் தாவேகா கட்சி வெளியிட்டிருக்கிறது. திரைப்படத்துல ஒரு நகைச்சுவை காட்சி வரும். எப்படி இருந்த நான் இப்படி ஆகிட்டேன் என்று நகைச்சுவை காட்சியை நாம் பார்த்திருக்கிறோம். அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே ராஜாவாக வலம் வந்த விராலிமலை விஜயபாஸ்கர், கரூர் விஜயபாஸ்கர், தூத்துக்குடி கடம்பூர் ராஜு, உடுமலை ராதாகிருஷ்ணன், எம்.எஸ்.எம். ஆனந்தன் போன்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு தாவேகாவில பூஜாக்களாக அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, வெகுமானத்தை எதிர்பார்த்து போனவர்களுக்கு இப்போது தன்மானத்தை இழந்து நிற்கிறார்களோ என்கிற ஒரு மன கஷ்டம் நமக்கு இயற்கையாவே ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு ராஜாக்கள் பூஜாக்களாக மாறிவிட்டார்களே என்று கவலைப்படுகிற நேரத்திலே நாம் எண்ணி பார்க்கிறோம். விஜயபாஸ்கர் போன்றவர்களுக்கெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருக்கிற போது அவருடைய தோள்களிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் உழைத்து சம்பாதித்த பணத்திலே ரோஜா மாலைகளையும் அவருடைய தோள்களிலே பொன்னாடைகளையும் போற்றி கைகளிலே வீரவாள் கொடுத்து செங்கோலை கொடுத்து இந்த நாட்டை ஆளவா ராசா என்று மனதார வாழ்த்திய அந்த காட்சிகள் எல்லாம் நமக்கு நினைவுக்கு வருகிறது. அப்படி அழகு பார்த்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தள்ளி வைத்து விட்டு தாவேகாக்கு சென்ற நீங்கள் இப்போது அலங்கோலமாக மாறி இருக்கிறீர்களே என்றும் நமக்கு கவலை இருக்கிறது. உங்களை ராசாவாக அழகு பார்த்த அதிமுகவை புறந்தள்ளி விட்டு இப்போது தாவேகாவில புறம்போக்காக தவிப்பதை பார்க்கிற போது மனது கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கிறது. இன்றைக்கு சி விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர், கடம்பூர் ராஜு, உடுமலை ராதாகிருஷ்ணன், சிவபதி, எம்.எஸ்.எம். ஆனந்தன், வளர்மதிய முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் ஆளுமை மிக்க பதவியை எதிர்பார்த்து காத்திருந்து கடவுள் விஜயின் கருணை பார்வை ஒரு முறை நம் மீது பற்று விடாதா என்று அதன் மூலமாக நமக்கு சாப விமோசனம் கிடைத்து விடாதா என்று தவமாய் தவம் இருந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் போர்படை தளபதிகளுக்கு இப்போது தாவேகாவில என்ன பதவியை வழங்கியிருக்கார்கள் தெரியுமா? அந்த போர்படை தளபதிகள் இனிமேல் போருக்கு செல்ல தேவையில்லை. போர் கருவிகளை துடைத்து சுத்தப்படுத்தி வைக்கின்ற அலங்கார பதவிகளை தாயுள்ளத்தோடு வாரி வழங்கி இருக்கிறார் நம்ம முதல்வர் விஜய். அப்புறம் என்ன, அவங்களுக்கு எல்லாம் கட்சியில கொள்கை பரப்பு செயலாளர் பதவியா கொடுக்க முடியும்? கட்சியிலே காலகாலமாக கொள்கைக்காக வந்து சேர்ந்தவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு விஜய் அவர்கள் தாவேகா கட்சியிலே கொள்கை காக்கிற பதவிகளை வழங்குகிறார். ஆனால் தாவேகா கட்சி ஆளுநர் கட்சியாக மாறியதற்கு பிறகு கொள்ளையடிப்பதற்காக போன கொள்கை மறந்த இந்த போர்படை தளபதிகளுக்கு இந்த அலங்கார பதவியே அதிகம் என்று தாவேகாவிலே ஒரே புலம்பல் என்று செய்திகள் வருகிறது. ஆகவே ஆளுநர்ச்சியிலே போய் கொள்ளையடித்து குபேரனாக வள வரலாம் என்று கனவு காண்டு கொண்டிருந்த நம்ம விஜயபாஸ்கர்களுக்கு தலையிலே நேற்று இடி விழுந்ததாக செய்தி வருகிறது.
இப்படி அலங்கார பதவியாவது தந்து தன் தன்மானத்தை காப்பாற்றி இருக்கிறாரே என்று நெஞ்சை நிமிர்த்தி தலை நிமிர்த்தி இப்போ உங்க முகத்தை எந்த தைரியத்தோட வெளியே காட்ட போறீங்க விஜயபாஸ்கர் அவர்களே? இது ஏதோ உதயகுமார் உங்களை சிறுமைப்படுத்துவதற்காகவோ, உங்கள் மனதை கஷ்டப்படுத்துவதற்காகவோ, உங்களை வேதனைப்படுத்துவதற்காகவோ அல்ல. ஆண்டியை நம்பி ஆண்டவனை கைவிட்டு சென்று விட்டீர்களே, அரசனை நம்பி புருஷனை கைவிட்டு சென்று விட்ட பழமொழிதான் இப்போது நமக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், இப்போது நீங்கள் வெளியே தலைகாட்ட முடியாது. விராலிமலைக்கு நீங்கள் மாவட்ட செயலாளர், மாவட்ட அமைப்பு செயலாளர். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முகமாக இருந்த விஜயபாஸ்கர் ஒட்டுமொத்த தமிழகத்திற்கே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி முகமாக பிரகாசித்த விஜயபாஸ்கர் இப்போது விராலிமலையிலே எல்லை தாண்டக்கூடாது என்கிற உத்தரவு மாதிரி விராலிமலை மாவட்ட அமைப்பு செயலாளர் என்று இதுவரை கேள்விப்படாத ஒரு பதவியாக இருக்கிறது. மாவட்ட செயலாளர் அல்லது மாவட்ட தலைவர், மாவட்ட அமைப்பு செயலாளர் என்று இதுவரை கட்சியிலே அமைப்பு செயலாளர், கழகத்திலே அமைப்பு செயலாளர் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இது போன்ற கொள்கை மறந்தவர்களுக்கும், கோட்பாடுகளை மறந்தவர்களுக்கும், லட்சியத்தை மறந்தவர்களுக்கும், குறிப்பாக நன்றி மறந்தவர்களுக்கு விஜய் திருநெல்வேலி அல்வாவை கிண்டி கொடுத்திருக்கிறார் என்பதுதான் இப்போதைய செய்தியாக இருக்கிறது. ஆகவே நாம் இருக்கிற இடத்துல இருந்தால்தான் எல்லோருக்கும் மரியாதை என்பதை தான் நேற்றைய தாவேகா கட்சியினுடைய அறிவிப்பு. அதிலும் கூட இந்த அலங்கார பதவி கூட கடம்பூர் ராஜ் அவர்களுக்கு, முன்னாள் அமைச்சர்களுக்கு கிடைத்திருக்கிறதா என்றால் அதுவும் இல்லை. இதுதான் கிராமத்திலே சொல்வார்கள். இதை நாம் எப்படி உள்ளது போச்சினால் உள்ளக்கண்ணான மாதிரி ராஜா மாதிரி இருந்த நீங்கள் ஏன் இப்படி விஜய்க்கு கூஜா தூக்க போனீர்கள் என்று உங்கள் மனசாட்சியே உங்களை கொல்லும் என்று சொல்லி, கொள்கையோடு கோட்பாடோடு வெற்றி தோல்வி நமக்கு சகஜம், வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு அழகு, ஆனால் தோல்வியை கண்டு ஓடுவது கோழையின் அடையாளம், வெற்றியோ தோல்வியோ அது தோளிலே சுமப்பது வீரனுக்கு அழகு என்பதை சொல்லி புரட்சி தலைவர் எம்ஜிஆர், தமிழசாமி அம்மாவின் மறுவடிவமாக இருக்கிற புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடி அவர்களுக்கு துரோகம் செய்தால் இதுபோன்று காலம் தீர்ப்புகளை வழங்கும் என்பதற்கு விஜயபாஸ்கர்கள் முன்னாள் அமைச்சர்களுடைய பரிதாப நிலை நமக்கு பாடமாக இருக்கிறது என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.